எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆனா கூட, லாஸ்ட் ஒரு 2 டேஸாவே மார்க்கெட் வந்து ஸ்லைட்டா ரீபவுண்ட் ஆகி ரைஸ் ஆயிருக்கு. இன்னைக்கும் 180 புள்ளிகள் வந்து உயர்ந்து குளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி. இன்னைக்கு முக்கியமா வந்து யுஎஸ் உடைய ஃபெட் மீட்டிங் இன்னைக்கும், நாளைக்கும் நடக்கும். அதாவது யுஎஸ் உடைய ஃபெட் மீட்டிங் டிசிஷன் வந்து உலக பங்குச் சந்தையை கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும். குறைஞ்சபட்சம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் வந்து ஒரு 500 புள்ளிகள் வந்து ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும். யுஎஸ்ஸ பொறுத்தளவுக்கு இன்ட்ரஸ்ட் ரேட்ட குறைச்சாங்க அப்படின்னா, அது பாசிட்டிவ். இன்ட்ரஸ்ட் ரேட்ட இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கும். இன்ட்ரஸ்ட் ரேட்ட குறைக்கவே இல்ல, அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னா கூட, அது ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் தான் இருக்கும். இன்ட்ரஸ்ட் ரேட்ட குறைச்சா மட்டும் தான், அது வந்து இந்தியாவுக்கு பாசிட்டிவ். எப்போதுமே இந்த இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேடர்ஸ் வந்து பொசிஷனலா ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட குறைஞ்சபட்சம் 300ல இருந்து 500 புள்ளிகள் வரைக்கும் கூட நிஃப்டிய வந்து ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும். பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா இருக்கும். நெகட்டிவா இருந்ததுன்னா ஒரு 300ல இருந்து 500 புள்ளிகள் வந்து டவுன் ஆகும். ஓகே. சோ இப்போ ரைட் நவ் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல யுஎஸ் ஃபெட் வந்து இன்ட்ரஸ்ட் ரேட்ட குறைப்பதற்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா, இப்ப நடந்திருந்த இந்த க்ரூட் ஆயிலினுடைய பிரைஸ் கிட்டத்தட்ட 36% வந்து ரைஸ் ஆயிருக்கு ரீசென்ட்டா. ஸோ யுஎஸ் உடைய பணவீக்கம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. யுஎஸ்ஓ பொறுத்தளவுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து 2க்கு கம்மியா இருந்துச்சுன்னா மட்டும் தான், இந்த இன்ட்ரஸ்ட் ரேட்ட வந்து குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. ஓகே. இப்ப ரைட் நவ் வந்து யுஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் வந்து 2.4. அது மட்டும் இல்ல, க்ரூட் ஆயிலினுடைய பிரைஸ் வந்து ரைஸ் ஆனது. இது அடுத்தடுத்து வரக்கூடிய மாசங்கள்லயும் இதனுடைய இம்பாக்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு இன்ட்ரஸ்ட் ரேட்ட குறைப்பதற்கு வாய்ப்பில்லை. அதே மாரி இப்போ கரண்ட் யுஎஸ் ஃபெட் சேர்மன் இருக்கார் இல்லையா? ஜான் பால். இவருடைய காலம், பதவி காலம் வந்து வரக்கூடிய மே மாசம் வரைக்கும் தான். அதுக்கு அடுத்து கெவின் வாஷ் அப்படின்றவர் தான் நெக்ஸ்ட் யுஎஸ் ஃபெட் சேர்மனா வந்து நியமிக்கப்படலாம். இவர தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து பரிந்துரைச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து என்னன்னாக்கா, இன்ட்ரஸ்ட் ரேட்ட குறைப்பதிலலாம் இவர் வந்து அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு. இன்ஃபாக்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கூட்ட வேணா செய்வாங்க. ஏன்னா, யுஎஸ் ஃபெட் உடைய ஸ்ட்ரென்த் பண்றதுல தான் இவருக்கு வந்து ஹாக்கிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யுஎஸ் ஃபெட், யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ ஸ்ட்ரென்த் பண்றதுல தான் இவருடைய என்டையர் ஃபோக்கஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பதற்கு வாய்ப்பில்ல. இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு சாதகமா இல்லை. இப்போதைக்கு இந்த இந்த யுஎஸ் ஃபெட் மீட்டிங்க பொறுத்தளவுக்கு. ஓகே. இதுக்கு அடுத்து முக்கியமா இஸ்ரேல், ஈரான் வார். இன்னும் இது முடிஞ்ச மாரி தெரியல. நம்ம ரீசென்ட்டா கூட பார்த்தோம். யுஎஸ் வந்து ஈரானுடைய இந்த ஆயில் ஃபீல்ட வந்து தாக்குனாங்க அப்படின்னா, அது அவன் என்டயர் ஈரானையும் கொலாப்ஸ் பண்ணது மாரி அர்த்தம். அவன் கையில இருக்கிறத டோட்டலா புடுங்கி விட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய உச்சபட்ச கோவத்துக்கு ஆளாக்க வந்து நேரிடும். ஸோ அவங்க வந்து பதில் தாக்குதலா சரவுண்டிங் கண்ட்ரீஸ், நெய்பர் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்ல உள்ள ஆயில் ஃபீல்டையும் அவங்க தாக்கலாம். இந்த மாரி இருந்துச்சுன்னா, அது ஒரு பேட் எஃபெக்ட் வந்து கொண்டு போகும். ஸோ இது வந்து நடக்காத வரைக்கும் இந்த ஃபீல்டு வந்து இது வந்து இப்படியே தான் போயிட்டே இருக்கும். ஃபைன். இதுக்கான முடிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்கள்ல தான் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி செக்டார் வைஸாவும் செக் அவுட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல இந்த பேட்டர்னுடைய டவுன் சைடு சப்போர்ட், அதாவது இந்த பேட்டர்னோட டவுன் சைடு சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆகி தான் மார்க்கெட் வந்து இப்ப ட்ரேட் ஆகுது. ஓகே. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 22,500ல இருந்து 22,300 தான். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இங்க இங்க ஷார்ப்பா பவுன்ஸ் ஆயிருக்கு. இப்ப இதுவரைக்கும் ஃபால் ஆனது கரெக்ட்டா இந்த இடத்துல ரைஸ் ஆயிருக்கா? அகைன் கூட மார்க்கெட் கீழ ஃபால் ஆகி இந்த இடத்துல தான் ரைஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனோட கனெக்ஷன் பண்ணும்போது. ஸோ, இன் கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல ஃபால் ஆகும்போதும் 22,550ல இருந்து 22,350 இந்த ஜோன் வந்து ஒரு 200 பாயிண்ட்
இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டிவா இருக்கணும். பேஸ்ட் ஆன் இந்த ட்ரெண்ட் லைன் படி கிட்டத்தட்ட 2023ல இருந்து இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் உடைய ட்ரெண்ட்ல தான் நிஃப்டி வந்து டிராவல் ஆகுது. இது வந்து பொசிஷனலா. இதே நீங்க வந்து இந்த இப்போ மார்க்கெட் ரைஸ் ஆகுது இல்லையா? இந்த இன்டென்சிட்டி மார்க்கெட் கம்ப்ளீட்டா ரைஸ் ஆயிடுமா? அப் டூ இந்த லெவல் வரைக்கும் ரைஸ் ஆயிடுமா? 24,500 வரைக்கும் ரைஸ் ஆகுமா? இது எப்படி செக் அவுட் பண்றதுன்னா, ஹவர்லில மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல ஹவர்லில நீங்க எடுத்துக்கோங்க. இங்கிருந்து ஃபால் ஆன இந்த ட்ரெண்ட் கன்டினியூஸா இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது பாத்தீங்களா? சி இங்க இருந்து பாருங்க. ஒவ்வொரு டைமும், ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட் நியர் பைல வரும்போது மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது. சி அகைன் இந்த ட்ரெண்ட். அகைன் இந்த ட்ரெண்ட் நியர் பைல வரும்போது ஃபால் ஆகுது. இப்பவும் ஒரு கரெக்ஷன் வந்து இந்த இடத்துல பாருங்க. பிரேக் அவுட் ஆயிருக்கா? சி இதுவரைக்கும் கரெக்ட்டா இந்த ட்ரெண்ட்ல ஒரு கேண்டில் கூட பிரேக் அவுட் ஆகல. பட் இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லைட்லி அப்சைடு வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அப்சைடு மொமெண்டம் நாளைக்கு இதுக்கு மேல சஸ்டெயின்ஸ் அதாவது இந்த லெவல் 23,400 23,440க்கு மேல நிஃப்டி வந்து சஸ்டெயின் ஆகும்போது 23,440க்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது நிஃப்டினுடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் 23,800 23,900 வரைக்கும் நெக்ஸ்ட் அப்சைடு ரிவர்சல் மேபி ஹேப்பன் நடக்கலாம். ஏன்னா இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு அப்சைடு மொமெண்டம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு புல் பேக் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ட்ராடேவ பொறுத்தளவுக்கும் இந்த ட்ரெண்ட் அப் சைட்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. எபோவ் 23,400க்கு மேல இந்த பிரேக் அவுட் வந்து ஸ்டில் நோ வொர்க் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து இதுவரைக்கும் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. இந்த இடத்துல ஒரு முறை கூட இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் ஆகல. இன்னைக்கும் இதுவரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட் கரெக்ட்டா இந்த எட்ஜ்ல இருக்கு பாருங்க. அப்போ இன்னையுடைய டே ஹைய கட் பண்ணி மார்க்கெட் வந்து மினிமம் இந்த ட்ரெண்ட் லைன்க்கு மேல குளோஸ் ஆகணும். அதாவது 55,150க்கு மேல குளோசிங் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் குளோஸ் ஆகும்போதோ, இல்ல ஒரு 1 ஹவர் கேண்டில் குளோஸ் ஆகும்போதோ மட்டுமே பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி இன்னும் பிரேக் அவுட் ஆகல. நாளைக்கு இத பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்றவங்க, சில பேர் பேங்க் நிஃப்டில மட்டும் எஸ்பெஷலி ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க இந்த ட்ரெண்ட கவனிச்சு பாருங்க. 1 ஹவர் நான் வச்சிருக்கிறது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கிறேன். லாஸ்ட் கிட்டத்தட்ட எந்த டேட் இதுல 27 பிப்ரவரியில இருந்து இந்த ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆகுது. இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனா மட்டுமே பேங்க் நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஆறதுக்கு, ரிவர்சல் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு ஃபார் இன்ட்ராடே. சென்செக்ஸ் உடைய சார்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே மார்க்கெட் வந்து இந்த ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு. சென்செக்ஸும் சரி, கரெக்ட்டா அதனுடைய குளோசிங் பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைனுடைய எட்ஜ்ல தான் குளோஸ் ஆயிருக்கா. இப்போ பேங்க் நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகல. சென்செக்ஸும் பிரேக் அவுட் ஆகல. நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த 2 சென்செக்ஸும், பேங்க் நிஃப்டியும் நாளைக்கு வந்து அலாங் வித் நிஃப்டியோட சேர்ந்து பிரேக் அவுட் ஆகும்போது, கம்ப்ளீட்டா 3மே அப் சைட்ல ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகும். ஷார்ட் டெர்ம்ல அப் சைட் ரெக்கவரி ஒரு கன்ஃபார்மா அப் சைட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன் கேஸ் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுனோ, இல்ல இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோல ட்ரேட் ஆகும்போதோ, நிஃப்டியும் சேர்ந்து ஃபால் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, கம்ப்ளீட்டா 3மே வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகே. ஸோ ட்ரெண்ட் லைனுக்கு பிலோல இன்னும் சென்செக்ஸும் பிரேக் அவுட் ஆகல, பேங்க் நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகல. அப்போ இந்த 3மே சேர்ந்து பிரேக் அவுட் ஆகும்போது, ஒரு அப்சைட் ஷார்ட் டெர்ம் அப்சைட் பிரேக் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைய பொறுத்தளவுக்கு நம்ம கவனிக்க வேண்டியது, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க. அதாவது பிரைஸ் செக்ஷன்ங்கிறது வந்து ஜஸ்ட் மார்க்கெட் உடைய ட்ரெண்ட ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான். ஓகே. ஸோ இங்கிருந்து இதுவரைக்கும் ரைஸ் ஆனது.
இந்த இடத்துல பாருங்க என்ன மாரியான ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்குன்ட்டு. ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த டாப்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வருதா? இப்ப நான் வச்சிருக்கிறது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். அப்போ கரெக்ட்டா இந்த ட்ரெண்ட் மட்டும் பிரேக் அவுட் ஆயிருச்சு. அதாவது 8700க்கு பிலோல ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகி 30 மினிட்ஸ்லயோ, ஹவர்லிலயோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஷார்ப்பா அகைன் ஒரு ஃபால் வந்து நடக்கலாம். மினிமம் 7800, 7700 வரைக்குமே இந்த ஃபால் வந்து நடக்கலாம். ஓகே. ஸோ இத வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. இதே போல அப் சைட்லயும் பாருங்க. இன்னைக்கு டே உடைய ஹை அதாவது 9130க்கு மேல ஹியர் ஆஃப்டர் அப் சைடு பிரேக் அவுட் ஆகும்போது, ஒரு நியூ ட்ரெண்டா கன்வெர்ட் ஆகும். வித்தின் இந்த ஜோன் அதாவது இந்த நெக்லைன்க்கும் இந்த நெக்லைனுக்கும் இந்த அந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா? இந்த ஷோல்டருடைய இந்த டாப்க்கும் இன் பிட்வீன்ல மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இன்னைக்கு மார்க்கெட் வந்து மேல ரைஸ் ஆகும். அகைன் இந்த ஷோல்டர் நியர்பைல கீழ ஃபால் ஆகும். அகைன் ரைஸ் ஆகும். அகைன் ஃபால் ஆகும். இந்த மாரி ஒரு நிலைமை வந்து இந்த ஜோன்க்குள்ள இருக்கிற வரைக்கும் ட்ரேட் ஆகும். ஒன்ஸ் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகும்போது, மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப்பான டவுன் ஃபால் வந்து குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரேஞ்சு, இந்த லெவல்ஸ் இதெல்லாம் வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. எஜுகேஷனலா மார்க்கெட்ட அணுகுறதுக்கு, மார்க்கெட்ட அப்ரோச் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்கள் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.